ஹாய் எவ்ரிவன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சில பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போனேன், சும்மா யோசனை பண்ணேன். என்னென்னா, செக்ஸ் எப்படி யாரெல்லாம் இப்படிலாம் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து ஒரு பையன் பொண்ணு பண்ணுறது தான் காமன் செக்ஸு. காமனாக எது ஒரு பையனும் பொண்ணு பண்ணுறது ஒரு காமன் செக்ஸ் அவங்களுக்குள்ளே இது நடக்கிறது காமனான செக்ஸ். அதுக்கடுத்து என்னென்னா, ஒரு பையனும் ஒரு பையனை வந்தால் அது ஒரு கே செக்ஸு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பண்ணால் அது லெஸ்பியன் செக்ஸு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர்னால் நம்மளுக்கு தெரியாதுங்க. ரொம்ப வந்து மூடாக இருக்கிறவங்க, ரொம்ப காம உணர்ச்சி அடக்க முடியாதவங்க வந்து அனிமல் செக்ஸ் பண்ணுவாங்க. நிறையா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சில ரொம்ப குடிச்சிட்டு அன்டைமில் யாரும் கிடைக்கலனா டாகு கூட பண்ணியிருக்காங்க. அது செய்தியிலேயே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆடு கூடயும் பண்ணியிருக்காங்க. நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று வந்து நம்ம யோசிக்கவே முடியாதது வந்து இது மலைப்பாம்பு கூட எல்லாம் செக்ஸ் வச்சுருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரியில் மலைப்பாம்பு கூட எல்லாம் செக்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியும் பண்ணுறாங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் சில பொண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பொண்ணுங்க வந்து மேன்லி இதாக இருப்பாங்க. சில பசங்க வந்து ஃபெமிலியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும். மேக்ஸிமம் கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி லைக் பிடிக்கும். அந்த மாதிரி விரும்புவாங்க. அதுக்கப்புறம் செக்ஸ்லேயும் வந்து டாட்டி செக்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் கூட பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் கிடைச்சாலும் பண்ணுவாங்க. யார் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆயாவாக இருந்தாலும் சரி, கிழவனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எங்களை மாதிரி பீப்புள் இருந்தாலும் சரி, லெஸ்பியன் இருந்தாலும் சரி, யார் கிடைக்கிறாங்களோ, பொம்மை, மரம், எது கிடைச்சாலும் பண்ணுற ஆட்களும் நிறையா பேர் இருக்காங்க. அது வந்து பைசெக்சுவல். யார் கூட வேணால் பண்ணுவாங்க. அது வந்து பைசெக்சுவல். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கிற செக்ஸுவல் உலகத்தில் 100% இல்லை, ஒரு 98% வந்து இதில் அடங்குவாங்க. மீதி 2% தான் ஒரு ஆனஸ்ட்டு கல்யாணம் ஆனால் அவங்க ஒய்ஃபோட பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற பர்சன் இருக்காங்க. நல்ல பசங்களும் இருக்காங்க.